இப்ப என்ன ப்ரூவ் பண்ணும் விஜய் உண்மையாலுமே? உண்மை லாஜிக்கா பேசுவோம். நம்ம வந்து என்னன்னா, சும்மா வந்து அடிச்சு உணர்ச்சி வசமா லாஜிக்கா பேசுவோம். அப்ப என்னன்னா, விஜய்க்கு உண்மையாலுமே என்னன்னா, பர்ப்பஸ் உணர்ந்து தான் உள்ள வராரு. இங்க வந்தா ஏதோ ஒண்ணு நடக்கும். ஒரு சேஞ்ச் நடக்கட்டும். நம்மள மாரியே காண்டாவுறாரு பார்த்து. என்னடா ஒண்ணுமே மாற மாட்டேங்குது. என்னடா வாயிலேயே பேசிட்டு இருக்கீங்க. என்னடா வாயிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா தமிழ்நாடு சிங்கப்பூர் ஆகுதுங்கிறீங்க. ஆனா, அவன் பள்ளத்துக்குள்ள குப்புற அடிச்சு உள்ள விழுகுறான். என்னதான்டா நடக்குது அப்படிங்கிற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குல்ல. நம்ம எல்லாத்துக்கும் இருக்குல்ல. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன நம்ம சார்பா ஒரு கேள்வி கேட்கிறாரு அவரு. விஜய வந்து திமுக எதிர்க்கிறதுங்கிறது தான் உங்களுக்கு நீங்க நெறைய பேர் பாருங்க. எதிர்க்கட்சின்னு சொல்றாய்ங்க. திமுக எதிர்க்கிறதே இல்ல அவங்கள. ஏன்னா, அவங்க எல்லாம் திமுக கூட தான் இருக்காங்க. கோவப்படுறாய்ங்க விஜய பார்த்தா. அப்படிங்கிறப்ப அவரு விஜய் சரியா தான் இருக்காருங்கிறது உங்களுக்கு அதிலேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நல்லதுங்க. இது வந்து நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐயா கலைஞர் ஐயாவுக்கு ஒரு ஜெயலலிதா தேவை. ஒரு ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு கலைஞர் ஐயா தேவை. அவங்க 2 பேர் இருக்கிறப்ப என்னமோன்னு ஏசல் கூசலா இருக்கும். 2 பேர் மேலயும் குறை இருக்கும். ஆனா தமிழகம் ஒரு மாரி கிரிப்பா இருந்துச்சுங்க அன்னைக்கு வரைக்கும். என்னைக்கு அந்த போட்டி, அந்த ஒரு கிளாஷ் போச்சோ, அன்னையிலிருந்தே பாருங்க தமிழ்நாடு ஒரு மாரியா தான் இருக்குது பாருங்க. வி நீட் இந்த இந்த ஆர்ச் ரைவல்ஸ் வந்து என்னைக்குமே தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு மேலயுமே சென்ட்ரல்லயுமே பெரிய மைனஸ் என்னன்னா, மோடி ஐயா பிரச்சனை கிடையாது. மோடி ஐயாவ எதிர்க்கிறக்கு ஆளே இல்ல அங்கயே. எதிர்க்கணுங்க. பயம் பயம் இருக்கணும். பயக்கணுங்க. அடிச்சு நவுத்திருவான்னு பயம் இருக்கணுங்க. அப்பதான் ஜனநாயகம் வந்து என்னைக்குமே எந்த இடத்துல மோனோபொலி வந்தாலும், அந்த இடத்துல டேஞ்சர் தலைவா. அந்த அந்த கவர்ன்மெண்ட் வந்து மக்களுக்கு நல்லதே செய்யாது. எந்த இடத்துலயும் நான் தான் லார்டு அப்டின்னா, அந்த கவர்ன்மெண்ட் நல்லதே செய்யாது மக்களுக்கு. என்னைக்கு வேணா ஆட்சி போகும். ஆஹா! இவன் வந்து ஏறி நின்றுவான்டா. நம்ம சரியா பண்ணலன்னா இன்னொருத்தன் வந்துருவான்டா. அப்டிங்கிற பயம் இருந்ததுன்னா, அந்த அரசு மக்களுக்கு நல்லது செய்யும். ஸோ, அந்த கேள்வி கேட்கிற இடத்துல விஜய்க்கு வந்துட்டாருங்கிறதே விஜய்க்கு வெற்றிங்க. நாளைக்கு விஜய் வந்து பிரசாந்த் இதுல 100 சீட்டு ஜெயிக்கணும்லாம் அவசியமே இல்ல. சீரியஸா. பிரசாந்த் ப்ரோ ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுறேன். யாஹ்! இல்ல நான் இப்ப தான் ராகுலுக்கு டிஎம் பண்ணேன். அதாவது நம்ம கட்சிக்கு வந்து 2 பசங்க யூடியூப்ல ஒரு சேனல் வச்சு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஏடி பீஸ்ட்ன்னு சேனல் பேரு. ஓகே. அந்த நக்கீரன் கோபால் வந்து நியூஸ் கிளிஸ்ல வந்து நம்ம விஜய் தலைவர தப்பா பேசுனத பத்தி இந்த பசங்க அவருக்கு எதிரா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க போல. இந்த ம்ஹ்ம். பசங்கள இன்னைக்கு ஏதோ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போல. 2 நாள் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். ஐயய்யோ! 2ம் சின்ன இல்ல பசங்க இது தான். இல்ல. இது நண்பர்களே உங்க எல்லார் நண்பர்களுக்கும் சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க இது வந்து பெரிய சதுரங்க ஆட்டம். இப்ப மேல நடந்துட்டு இருக்கிறதெல்லாம். ரொம்ப யோசிச்சு வார்த்தைகள விடுங்க எப்பவுமே. சின்ன பசங்க வாழ்க்கை இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய வாழ்க்கைகள் இருக்கு. பெத்தவங்க வந்து உங்கள நம்பி இருக்காங்க. தங்கச்சி, அண்ணன், அக்கான்ட்டு எல்லாம் வந்து நீங்க தான் வந்து சாப்பாடு குடுக்கணும். நீங்க வேலைக்கு போய் தான் வந்து அவங்கள காப்பாத்தணும்னு நெறைய குடும்பங்கள் இருக்கும். அப்ப என்னன்னா, இது அவரே விரும்ப மாட்டாரு. விஜய் அண்ணனே இதெல்லாம் விரும்ப மாட்டாப்டி. ஒருத்தன் பேசுறானா, போடா வெண்ணன்ட்டு போயிட்டே இருங்க நீங்க பாட்டுக்கு. அவ்வளதான். போடா டேன்ட்டு போங்க. அவ்வளதான். செயல்ல நிரூபிச்சுருங்க. நான் என்ன சொல்றேன், எதிர்த்து திட்டுறத விட, நீங்க ஒரு கட்சிக்குள்ளேயே தாவேக்காலே இருக்கீங்கன்னா, துண்ட போட்டு போய் ஒரு மரம் நடுங்க. இல்ல ஏழைகளுக்கு ஏழை பாழைகளுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் வாங்குறதுல நீங்க ஒண்ணும் இல்ல. வாங்கி குடுங்க போதும். இல்ல சும்மா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஃபில் பண்ண தெரியலையா? ஒரு துண்ட போட்டு போய் உட்கார்ந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபில் பண்ணி தாங்க. இவனுங்கள ஏங்க நீங்க கண்டுக்கிறீங்க? நக்கீரன் கோபால் என்ன வேணா பேசுவாரு. நக்கீரன் கோபால் வாய வாடகைக்கு தான் விடுறாப்படி. ரொம்ப நாளா விட்டுட்டு இருக்காப்படி. பொள்ளாச்சி, பொள்ளாச்சி பாலியல், பொள்ளாச்சி பாலியல்னு தாவு தாவுன்னு இல்ல தாவுனாரு. ப்ரோ. இவங்க வந்து ஏன் தாவ ஏன் த இ இல்ல இ நான் சொல்லிர்றேன். அப்ப பொள்ளாச்சி பாலியல்னு தாவுறப்போ, அதிமுக ஆளுங்கட்சி. தாவு தாவுன்னு தாவுனாரு. இன்னைக்கு அதுக்கு சற்றும் குறைவில்லாம ஒரு பாலியல் வன்கொடுமை வந்து கோயம்புத்தூர்ல நடந்திருக்குது. எங்க கோபாலு? எங்க போனாரு? டீ குடிக்க போனாரா? எங்க போனாரு அவர்லாம்? அப்ப இதெல்லாம் வந்து அநியாயமா, அக்கிரமமா தெரியவே இல்லையா? அந்த திருவண்ணாமலையில அந்த பெண் வந்து அவ்வளோ பெரிய ஒரு வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டாளே! காவலர்களா. அப்ப எங்க போனாரு இவரு? அப்ப உங்களுக்கு அதிலேயே உங்களுக்கு நீங்க நீங்க வந்து கிளியரா புரிஞ்சுக்கலாம் தலைவா. இதெல்லாம் அஜெண்டா பேஸ்ட் அவர்லாம். அவர்லாம் வந்து ஒரு காலத்தில பத்திரிகையாளர் தான் இருந்தாரு. இன்னைக்கெல்லாம் அவரு கிடையாதுங்க. திமுக சொன்னா பேசுவாருங்க. இல்லன்னா பேச மாட்டாரு. அவ்வளதான். இன்னைக்கு தான் நீங்க இதெல்லாம் ரியலைஸ் பண்றீங்க நீங்க. நீங்க இன்னைக்கு தான் நீங்க என்னன்னா விஜய் அண்ணன் எதிர்க்கிறங்காட்டி தான் திமுகவோட சைட நீங்க இன்னைக்கு பார்க்குறீங்க. அவ்வளதான். இது திமுகவ தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும் இது. எங்களுக்கு எல்லாத்துக்கும் காமன் பீப்பிள் எல்லாத்துக்குமே தெரியும். திமுக இத பண்ணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அஜெண்டாவ ஐ மீன் இந்த 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 கருத்துருவாக்கம் பண்றது தான் அவங்களோட மிகப்பெரிய பாசிட்டிவே. ஒண்ணுமில்லாத
உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு கருத்துருவாக்கம் பண்ணி நிக்கிறது தான் அவங்க வெற்றியே. இன்னைக்கு அவங்களோட கோவம் என்னன்னா, அந்த கருத்துருவாக்கம் நடக்கிறது ஆன்லைன்ல. நீங்க போய் ஒண்ணும் இல்லாம உடைச்சு போடுறீங்க. அவன் பல கோடி செலவு பண்ணி ஏசி ரூம் எல்லாம் போட்டு 100 பேர உட்கார வச்சு, விஜய்க்கு எதிரா கருத்துருவாக்கம் பண்றதுக்கு அமௌண்ட்ட குடு குடுன்னு குடுத்து பண்றான். நீங்க அத போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 10 காசு செலவில்லாம போய் ஏதோ ஒரு மீம போட்டு காலி பண்ணிடுறீங்க. அந்த காண்டு தான் உங்களுக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அந்த காண்டு தான். ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு சரிசமமான ஒரு எதிரிய வந்து திமுக சந்திக்குது. ரொம்ப நாள் கழிச்சு. ஏன்னா அதிமுகவ உடைச்சுட்டாங்க. நீங்க கம்ப்ளீட்டா உடைச்சுட்டாங்க. அந்த கட்சி வந்து அது எதிர்க்கட்சின்னு பேரு தான். பட் பாருங்க வாண்டடா உடைச்சு, ஐயா செங்கோட்டையன் ஒரு நாள் காலையில பேசுவாரு. டிடிவி தினகரன் வந்து அண்ணன் மத்தியானம் பேசுவாரு. அப்புறம் அ ஓபிஎஸ் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் பேசுவாரு. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு 5 பார்ட்டா உடைஞ்ச மாரி ஒரு உருவத்த பண்ணிட்டாங்க. ஸோ, அத வீக் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிற ஒரே ஆள் விஜய் தான். விஜய உடைச்சுட்டா ஈஸி. அவங்க இன்னொரு 10 வருஷம் ஆட்சி பண்றதுங்கிறது ஈஸி. அது உடைய மாட்டேங்குதே! அப்படிங்கிற கோவம் தான். இப்ப என்னன்னா, அதுக்கு நடுவுல நீங்கலாம் போய் மாட்டிக்காதீங்க. சின்ன பசங்க மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி லைஃப் இருக்கு. எவன்லாம் கட்சியில வந்து நிர்வாகியா இருக்கானோ, அவன் பெஸ்ட் முதல்ல. அவனுங்களே சைலன்ட்டா கமுக்கமா இருக்கானுங்க. நெறைய பேர் பாருங்க, கமுக்கமா இருப்பானுங்க. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மாலை போட்டு சும்மா வந்து பழைய பிரியாணி 2 இது பண்ணிட்டு கட்சி நிர்வாகின்னு சுத்திட்டு இருக்கான். அவன்லாம் பெஸ்ட்டும். அவன்லாம் கைதாகட்டும். ஏன்னா, அவன் தான் நிர்வாகி. மாவட்ட செயலாளர் இருக்கான் பாருங்க, அவன். இந்த பகுதி செயலாளர், தொகுதி செயலாளர் இருக்கான் பாருங்க, அவன் அரெஸ்ட் ஆகட்டும். நீங்க பசங்க மெம்பரா இருக்கீங்களா? வேடிக்கை பாருங்க. உங்களுக்கு புடிச்ச விஷயத்த நாகரீகமா கமெண்ட் பண்ணுங்க. கொன்ட்டு வெளில போயிருங்க. இல்ல ஏதாவது ஒரு ரொம்ப அவதூறு பரப்புறாங்களா, அதுக்கு திருப்பி வந்து ஒரு பதிலடி குடுங்க. போதும் அவ்வளதான். அதுக்கு தாண்டி பர்சனல் எல்லாம் உள்ள போகாதீங்க தலைவா. ஏன்னா உங்க வாழ்க்கை இருக்கு. ஒரு போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா, அது பாஸ்போர்ட் வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க எல்லாரும் வெளிநாடு போய் வேலை செய்றதுக்கெல்லாம் இருக்கும். ஒரு 1 நிமிஷம், 2 நிமிஷம் உணர்ச்சிங்கிறது வாழ்க்கைய அழிச்சாலும் அழிச்சு போடும். ஸோ, அதனால தயவு செய்து நான் திருப்பி சொல்றேன். இங்க அரசியல்ல, சினிமால எவனுமே நிரந்தர நண்பனும் கிடையாது. நிரந்தர எதிரியும் கிடையாது. இதே திமுக ஒரு நாள் விஜய்க்கு போய் சால்வை போடும். அன்னைக்கு இது நடக்கும். வேற வழி இல்லாம இந்த அரசியல் கணக்குகளுக்காக விஜய் அண்ணா அத வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ற நிலைமையும் ஒரு நாள் வந்தாலும் வரும். இதெல்லாம் நடக்குங்க. நான் நான் திருப்பி சொல்றேன். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இதெல்லாம் நடந்திருக்கு. நெறையா மாநிலங்கள்ல, நெறைய இடங்கள்ல இதெல்லாம் நடந்திருக்குது. அதனால அதுக்கு நடுவுல நீங்க போயிறாதீங்க. நீங்க போகாதீங்க. நம்ம பசங்களோட பட் இஷ்யூ ப்ரோ. என்னன்னா, யாஹ்! நம்மள பற்றி இப்போ என்ன பற்றியோ அந்த மாதிரி பேசும்போது, நம்ம ஓகே. அது ஒரு டீசென்ட்டான ஒரு இதுல ம். பேசுறோம் தான். இப்ப அண்ணன ம். பற்றி மோசமா இல்லன்னா, அவங்க வரும்போதே கொஞ்சம் ஒரு இதா தான் வருவாங்க. அண்ணன பற்றி யாஹ்! திடீர்னு ஒரு மோசமான ஒரு இது போடும்போது, இவங்க ட்ரிகர் ஆயிருவாங்க. இது இந்த ஸ்பேஸ்லயே இல்ல நெறைய அது வாட்டி நான் ஆகக்கூடாது தலைவா. பார்த்துருக்கேன். அது ஆகக்கூடாது. இல்ல அது ஆகவே கூடாது தலைவா. ஏன்னா, அவங்க இதுக்குன்னே அவங்க வந்து உட்காந்து ஏஜென்சி வச்சுக்கிட்டு இப்போ அவங்க வேலை வந்து இந்த சீரியஸான கிரைம் புடிக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த கிளி ஜோசியம் பார்க்கிறவன், இந்த சும்மா உட்காந்துட்டுருக்கிறவன், சும்மா இந்த சோசியல் மீடியா போஸ்ட் போடுறவன், இவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணி தான் வீரத்த காட்டுறது. இது வந்து காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்குது. நாம இப்ப 2, 3 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோம் நாம. அப்ப நீங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. இப்ப அதுல அவங்களுக்கு என்ன நட்டங்க? அவன் வந்து உங்கள உருவகப்படுத்தி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ வந்து அன்கல்ச்சர்ட் பீப்பிள் மாரி அவன் வெளிய சொல்லிட்டு போயிருவானுங்க. அவனுக்கு ஒரு லாஸும் கிடையாது. பட் லைஃப் உங்களுக்கு போயிரும் தலைவா. சும்மா இல்லாத கேஸ் எல்லாம் போட்டுவுட்டு இழுத்தான்னு வச்சுக்கங்களேன், 2, 3 மாசம் லைஃப் போயிருங்க. லைஃப் போயிரும். அதனால இப்ப நான் பேசுறேன்னா என் வேலை இதுங்க. இப்ப நாளைக்கு அரெஸ்ட் ஆனேன்னா, நான் அதையும் மார்க்கெட்டிங் பண்ணுவேன். வெளில வந்து ஒரு மாலைய போட்டுக்கிட்டு, இல்ல காரி துப்புறானுங்களா, அதையும் சரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி, "டேய் இதுலருந்து என்னடா ஒரு மைலேஜ போடுவோம்டா." அவ்வளதான். உள்ள போயிட்டு வெளில வந்து ஜெயில் ரிவ்யூ போட வேண்டியது தான். புழல் ரிவ்யூ. டே 1 எப்படி இருந்தது? அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கங்க. அதுலருந்து ஒரு 10 வீடியோ பண்ண வேண்டியது தான். என்னங்க, நம்ம வேலை அதுதான் தலைவா. நம்ம இந்த இன்ஃப்ளூயன்சர் தானே, இந்த பொழப்பு அதானே. அப்படிங்கிறப்ப அது ஒண்ணும் பெரிய இது இல்ல. பாவம் ஒண்ணும் தெரியாத பசங்க, காலேஜ் போற பசங்க, வேலைக்கு போற பசங்க. அவனுங்களுக்கு தெரியாது. ஒரு நியாயம் தான். அவன் கோவம் நியாயமானது. நான் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லல. பட் இந்த அரசியல் வந்து ரொம்ப கேவலமானது. ரொம்ப ஈனத்தனமானது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதுல ஒரு அறமாவது மயிராவது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஓட்டுக்கு என்ன பண்ணலாம்? என்ன வேணா பண்ணு. நீங்க இந்த 6 மாசம் பாருங்க. நான் 6 மாசத்துல வந்து நீங்க நாளைக்கு காலைல வந்து எனக்கு சூடா பால் வேணும்னு சொன்னீங்கன்னா கூட உங்க திமுக கவுன்சிலர் கொண்டு வந்துருவாப்டி. சூடா பால் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ஹார்லிக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, "சார் காலைல கொண்டு வரேன் சார். எத்தன 6 மணிக்கா சார்? நான் கொண்டு வரேன் சார். ஓட்ட மட்டும் போடுங்க சார். உங்களுக்கு என்ன சார் ஹார்லிக்ஸ் தானே சார். சார் மைலோ கொண்டு வரேன் சார். சூடா வேணாம் சார். உங்களுக்கெல்லாம் பார்ட்ஸ் வந்து உள்ள போய் சூடா இதாகும் சார். நாங்க மைலோ கொண்டு வரோம் சார்ன்னு கொண்டு வருவாய்ங்க. இந்த 6 மாசம் நீங்க என்ன கேட்டாலும் பண்ணுவாய்ங்க.
எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, விஜய் அண்ணனால, இந்த தடவ எல்லா பக்கமும் ஸ்வீட் பாக்ஸ் டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சின்ன ஸ்வீட் பாக்ஸ் குடுத்தா பத்தாது. ஸ்வீட் பாக்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சின்ன ஸ்வீட் பாக்ஸ் ஏத்துக்க மாட்டாய்ங்க. லட்டு கொஞ்சம், பூந்தி கொஞ்சம், என்ன மைசூர் அ மைசூர் பாக்கு கொஞ்சம், அப்படி வந்து டப்பா டப்பாவா இந்த தடவ ஸ்வீட் சப்ளை பண்ணா தான் யோசிக்கவே யோசிப்பாய்ங்க. ஏன்னா டிமாண்ட் ஜாஸ்தி இந்த தடவ. என்ன? இந்த தடவ டிமாண்ட் ஜாஸ்தி. இந்த தடவ போட்டி ஜாஸ்தி, டிமாண்ட் ஜாஸ்தி. அதனால இந்த தடவ தமிழக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவனாவது இந்த மார்ச் மாசமெல்லாம் பழைய படம் போட்டா கூட ஓடும்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பிப்ரவரிலருந்தே இங்க வந்து பணமழை அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க போனாலும் சரி, டேக் த ₹500 டேக் த ₹1000 ₹1000 நிலமையில இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஆனா ரூ. 500 கம்மியா எவன்கிட்டயுமே இருக்காதுன்னு நெனைக்கிறேன். வாட் ₹100 வாவ்! ₹100 எல்லாம் பிரிண்ட் பண்றாங்களா? அந்த மீட்டர்ல இருப்பானுங்கன்னு நெனைக்கிறேன். நான் இது தப்பே சொல்ல மாட்டேங்க. இவனுங்க கிட்ட தானுங்க வாங்கணும். ஏனுங்க, கொஞ்சம் நெஞ்சமா சுரண்டி வச்சிருக்கானுங்க. கம்ப்ளீட்டா வாங்கிரணுங்க. ஒவ்வொருத்தன் எலக்ஷன்ல நிக்க பயப்படணுங்க. ஆஹா! எதுக்கு ப்ரோ பயப்படணும்னா, அப்போ உங்க நம்ம புழல் ரிவ்யூ கன்ஃபார்ம் நினைக்கிறேன். தலைவா போட வேண்டியதுதான் தலைவா. போயிட்டு ஜாலியா அண்ணே, என்னோட நண்பர்களே அவரெல்லாம் அரெஸ்ட் எங் எங் பண்ணாங்கன்னா, பிரசாந்த் அண்ணனை மட்டும் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, அப்புறம் நான் வந்து வேற மாதிரி ஆயிடுவேன் நானு. அவரு நம்ம பா நாட்டுக்கு தேவைண்ணா அவரு. பாரதி என்ன நீங்க கண்டிப்பா சும்மா இருங்கண்ணா. கண்டிப்பா நீங்க வந்து அதாவது என்னைய ஜெயிலுக்கு அனுப்பாம நீ விடமாட்ட பாரதி. இல்ல ப்ரோ, இதை பேசிட்டு ஏண்ணா உங்களுக்கு வர நீங்க நாங்களா வருவோம் ப்ரோ. நீங்க என்ன அதெல்லாம் நீங்க என்னண்ணா யோசிக்கவே நீங்க தேவையில்ல. நண்பா வந்து நீங்க உங்க நண்பா ஒரு விஷயம் இல்ல நண்பா, ஒரு விஷயம் நண்பா. இதெல்லாம் என்ன பண்ணிருது நண்பா? நண்பா ரொம்ப சிம்பிள் நண்பா. மனசாட்சிக்கு உண்மையா இருக்கிறோமா இல்லையா? அவ்வளவுதான் மேட்டர். என்ன அதுக்கு மீறி ஒருத்தன் வந்து நம்மள அரெஸ்ட் பண்றான்னா, பண்ணிட்டு போ ஏன்டா. இங்க பொறந்தவன், இங்க வளர்ந்தவன். நீ என்ன நீ காட்டுற பயத்துக்கு நான் பயந்துட்டு உட்காந்துக்குவேனா? என்னைக்கு அப்படி நெஞ்ச நிமித்தி நிக்கிறோமோ, இவனுங்க எல்லாம் ஆஃப் ஆயிருவானுங்க. நம்ம பயத்துல தானுங்க இவனுங்க இந்த 50 வருஷமா நம்மள ஆட்டுறது. நம்மளோட இந்த இமேஜினரி பயம் இருக்குதுல்லங்க. ஐய்யய்யோ! வீடு என்ன ஆகும்? ஐய்யய்யோ! இது என்ன ஆகும்? ஒரு மயிரு ஆகாதுங்க. நின்னு "என்னடா மயிரு? என்னடா பண்ணிருவ மயிராண்டி?" அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கங்களேன், எல்லாம் மூடிட்டு உட்காந்துக்குவானுங்கங்க. அவ்வளோ ஏங்க நம்ம மாநிலங்க. நாம பொறந்த மாநிலங்க. நம்ம வளர்ந்த ஊருங்க. அக்கறை இருக்குங்க. என் ஊர் மேல, என் ஜனங்க மேல எனக்கு உண்மையான அக்கறை இருக்குங்க. என் ஜனங்க நல்லா இருக்கணும். என் ஜனங்க நல்லா இருக்கணும். நீ கண்டிப்பா நான் நல்லா வச்சுக்கோன்னு ஒருத்தன் இருந்தான்னா, அவன் எந்த கட்சியா இருக்கட்டும், நான் போய் கால்ல விழுகுறேன். சூப்பர் வச்சுக்கய்யா யோவ்! இதுதான்யா நம்ம கேட்டோன்ட்டு. ஏன் கோவப்படுறோம்? இப்ப திமுகவும் என்ன நமக்கு என்ன ஜென்ம பகையா என்ன திமுகவுக்கும் நமக்கும்? கிடையாது. ஐயா கலைஞர் இருந்தப்ப நெறைய பாராட்டுனோமே. இதே ஐயா ஸ்டாலின் வந்து மேயரா இருந்தப்ப நெறைய பாராட்டுனோமே. எல்லாரும் பாராட்டுனாங்களே. இந்த பாலத்துக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்குக்கு, அப்போ பண்ண அந்த வேலைகளுக்கெல்லாம் எல்லாருமே பாராட்டுனாங்களே. ஒரு சாதாரண பேசிக் குப்ப கூட எடுக்கிறது இல்லைங்க. இது வந்து வெறும் என்னோட தொகுதி மட்டும் தானா? எல்லாரும் வாழ்றீங்கல்ல. கரெக்ட்டா 3 வீதி போங்க. அங்க குப்பை இல்லைன்னா எனக்கு சொல்லுங்க நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். உங்க வீட்லருந்து 3 வீதிங்க. ஃபுல்லா போயிட்டு வாங்க. எங்கேயும் வந்து வெளியில குப்பை வந்து மேடா நிக்கலைன்னா சொல்லுங்க. நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். கரெக்ட்டா ஒரு 5 கிலோமீட்டருங்க. ரோட்டுல போங்க. ரோட்ல போணும். நீங்க வந்து பாட் ஹோல்ஸ பத்தி வொரி பண்ணிக்காம வண்டியில போயிற முடியுமா உங்கனால? ஒரு 5 கிலோமீட்டர் ரொம்பலாம் வேணாம். சிட்டிக்குள்ள. எனி சிட்டி. அது வந்து வெறும் மெட்ராஸ் சொல்லல நான். எனி சிட்டி இன் தமிழ்நாடு. திருச்சி, சேலம், திண்டுக்கல் எங்கனாலும் சரி. போடி, கம்பம் எங்கனாலும் சரி. ஒரு 5 கிலோமீட்டர். அப்பா! இங்க ஒண்ணும் இருக்காதுப்பா. ரோடு சூப்பரா இருக்குப்பா. அப்படின்னு நீங்க போயிற முடியுமா? அப்ப என்னதான்யா வளர்ச்சி? யாருக்கு தான்யா வளர்ச்சி பண்ணீங்க? இந்த பேசிக் விஷயங்கள் கூட சரி பண்ணாம, நான் வந்து ஏங்க 4 1/2 வருஷமா கத்திட்டு இருக்கேங்க. ஒரு கவர்ன்மென்ட் வந்து அதாவது சென்னையில வந்து ஒரு கவர்ன்மென்ட் நல்ல பேர் எடுக்கணும்னா, ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் பண்ண தேவையில்லைங்க. டாய்லெட்ஸ வந்து கிளீனா வச்சு கவர்ன்மென்ட் டாய்லெட்ஸ பக்காவா வச்சு, அங்கங்க மொபைல் டாய்லெட்ஸ் வந்து குடுத்து, பப்ளிக் பிளேஸஸ கிளீனா வச்சாலே போதுங்க. கவர்ன்மென்ட்க்கு பயங்கர நல்ல பேர் வந்துருங்க. சீரியஸா. நீங்க சென்னையிலங்க, சென்னையில இருக்கிறவங்ககிட்ட நான் ஒரு கேட்கிறேன். நீங்க வந்து கார்ல ஏறம்போது, பிஸ் அடிக்கிறத வந்து பிளான் பண்ணிட்டு ஏறாம உங்களால இருக்க முடியுமா? நீங்க வந்து நான் சீரியஸா கேட்கிறேன். அதாவது ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. எங்க போனாலும் டாய்லெட்ஸ் கிளீனா இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க ஏற முடியுமா? வாய்ப்பே எங்காவது இல்ல. டக்குன்னு நீங்க போய் எங்காவது ஒரு பப்ளிக் டாய்லெட் டக்குன்னு யோசிக்காம நீங்க உள்ள கால் வச்சிருக்கிறீங்களா? இப்ப இதெல்லாம் வந்துங்க, இதெல்லாம் வந்து நாம வந்து ஒண்ணுமே இல்லாம வன்மத்துல வைக்கிற குற்றச்சாட்டுகளா?
இல்லைங்க. ஒரு பத்திரிக்கையில வந்திருக்குது. ரூ. 400,00,00,000 டாய்லெட் கழுவுறதுல ஊழல் பண்ணியிருக்காய்ங்கங்க. ரூ. 400,00,00,000 ஒவ்வொரு டாய்லெட் கழுவுறதுக்கு ஒரு அமௌண்ட் இருந்திருக்குது. அந்த அமௌண்ட்ல பிரசாந்த் ப்ரோ ரூ. 400,00,00,000 ஊழல் பண்ணியிருக்காய்ங்க. பிரசாந்த் ப்ரோ ம். அது 400 இல்ல ப்ரோ, அது 1000 கோடி கிட்டத்தட்ட வந்துட்டு 3. அதாவது 3.80 காசு தான் வந்துட்டு ஒரு ம். சீட்டை வந்துட்டு கிளீன் பண்றதுக்கு. ம். பட் வந்துட்டு அங்க பிளேஸ் பண்ண அமௌண்ட் வந்துட்டு அரௌண்ட் 400 டு 450 சம்திங். அதாவது வெறும் ஒரு டாய்லெட்டை கிளீன் பண்றதுக்கு. இல்ல சோ அதுதான் அதுலதான் வந்து அதுதான் கேட்கிறேன் வல்லவராயன். அப்ப இந்த ஆட்சி யாருக்கானதுங்க? சரி ஓகேங்க. கண்டிப்பா மக்களுக்கானது இல்ல. அதாங்க. அப்போ சரி தப்பு பண்ணிட்டீங்க. ஒருத்தன் 1000 கோடி திருடிட்டான். அவன தூக்கி நீங்க உள்ள போட வேண்டாமா? காரணமான அவன உள்ள போடுவீங்களா? இங்க சும்மா பழைய சோசியல் மீடியா போஸ்ட் எழுதிட்டு இருக்கிறவன தூக்கி உள்ள போடுவீங்களா? உங்களோட பிரியாரிட்டி என்ன? பயம் வர வேண்டாமா? அப்படி ஒரு வாசகம். ஒரு கான்ட்ராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஒருத்தன் வந்து அயோக்கியத்தனம் பண்றான்னா, ஒரு அரசு வந்து அவன போட்டு பிதிக்கிரும்னு உனக்கு பயம் வேண்டாமா? இருக்கணுமா? வேண்டாமா? அத விட்டுப்புட்டு, விஜய் ரசிகர் ஒருத்தர் அ அவதூறாக பேசினாரு. என்னடா அவதூறா ஏதாவது ஒரு மீம் ஷேர் பண்ணியிருப்பான். ஒரு மீம ரீட்வீட் பண்ணியிருப்பான். அவன தூக்கி போடுறது. ஜெயிலுக்குள்ள போடுறது. போட்டு பிதுக்குறது. எங்கெங்கெல்லாம் ரோந்து போணுமோ, எங்கெங்கெல்லாம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும், அதெல்லாம் விட்டுறது. ப்ரோ இப்போ ஒண்ணு மேல ம். ஷேர் பண்ணிருக்கேன், அது எல்லாரும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இப்போ ஒரு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கு. இல்ல அதுதாங்க. இது இல்லங்க. அதாங்க. இது என்னன்னா, இது கன்டினியூவஸா இந்த பாலியல் பிரச்சனைகள், இந்த பெண்களுக்கான பிரச்சனைகள் நடந்துட்டே இருக்கு. என்னன்னா, போலீஸ் ஃபோர்ஸ சுதந்திரமா செயல்பட விடணுங்க. அவங்களும் மனுஷங்க தான். என்னங்க, பொழுதன்னைக்கு அவங்க இந்த சோசியல் மீடியாக்குள்ளேயே கட்டி புடிச்சுட்டு உருண்டுட்டு இருந்தா, அவங்க எங்கெங்க போய் நிஜ பாதுகாப்பு வழங்குவாங்க? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே போலீஸ் ஃபோர்ஸ் வந்து கவர்ன்மென்ட்லருந்து பிரிஞ்சு போய் இண்டிபெண்டன்ட்டா செயல்படணுங்க. அது என்னைக்குங்க எந்த ஆட்சியுமே செயல்பட விடுறதில்ல. அரசோட கைப்பாவையாவே இருந்ததுன்னா, அவங்க என்னதான் பண்ணுவாங்க? போலீஸ்காரங்களும் என்னதான் பண்ணுவாங்க? அவங்க மனுஷங்க தானே! இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு, அப்புறம் அவங்க சொல்றதுக்கு பிரியாரிடைஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. இந்த செல்கள வந்து தெண்டமா நப்ப வேண்டிய ஒரிஜினல் குற்றவாளிய தூக்கி உள்ள போடுங்கய்யா! அன்னைக்கு அந்த கோவை பாலியல் பிரச்சனையில அந்த பொண்ணு அந்த அந்த அக்யூஸ்ட் வந்து அவன் வந்து ஏற்கனவே ஒரு கொலை குற்றவாளி அவன். அவன் ஒண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் தெரியாதவன் கிடையாது. கொலை குற்றவாளி. அதாவது அவன் இன்டென்ஷன் அவன் வெளில வந்தான்னா, நிச்சயமா அந்த தப்பு பண்ணுவான் அப்படிங்கிற 100% ப்ராபபிலிட்டி இருக்கிற ஒரு ஆள். நீங்க ரொம்பலாம் பண்ண வேண்டியது இல்லைங்க. அவனுக்கு வாரம் ஒரு தாட்டி கால் பண்ணி, "டேய் எங்கடா இருக்க? ஒழுங்கா இருந்துக்கன்னு" ஒரு ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு சொல்லியிருந்தீங்கனாலே, அவன் பயந்துட்டு கம்முனு இருந்திருப்பான். என்னங்க, ஆஹா! நம்மளை கண்காணிக்கிறானுங்க. ஒழுங்கா இருப்போம்ன்னு யோசிச்சிருப்பான். ஃப்ரீயா சுத்தி இருக்கிறான் ஆளு. அ அதுக்கப்புறம் கால்ல சுட்டோம், கையில சுட்டோம், சுட்டு புடிச்சோம்னா, இதெல்லாம் என்ன இது? இதெல்லாம் ஏற்புடையதா? அது அது அந்த குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி தானே தடுத்திருக்கணும். அதுல வந்துட்டானுங்க ஒருத்தனுங்க. 10 மணிக்கு மேல பொண்ணு போகுதா? 11 மணிக்கு மேல என் பொண்ணு போச்சுன்னு. டேய்! அது பிரச்சனையே இல்லைங்க. அது இன்னொரு நாள் பேசு. இங்க பிரச்சனை அந்த பொண்ண வந்து அவ்ளோ சீரழிச்சிருக்கானுங்க. சரியா? நம்ம வீட்ல நம்ம சொந்தக்கார புள்ள அப்படி இருந்ததுன்னா, முதல்ல அந்த டாபிக் பேசுவோமா? ஒருத்தன் பண்ணியிருக்கான். பண்ணவன பத்தி பேசுவோமா? இல்ல வந்து விக்டிம பத்தி பேசிட்டு இருப்போமா? நீ அதுக்கப்புறம் ப்ராடா பேசு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சம்மந்தம் இல்லாதப்போ ஒரு நாள் பேசு. ஏன்னா, அது எல்லாத்தையும் சேர்த்து பிரச்சனை இருக்கு. ஆனா, அது அப்ப பேச வேண்டிய ஒரு மேட்டர் என்ன? அப்போ அதுதாங்க சொல்றேன் நானு. இது என்னன்னா, இது யாருக்குமே இப்ப எனக்கெல்லாம் என்ன திமுக மேல காழ்ப்பான்னு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னன்னா, வேலை செய்ய மாட்றாங்க. எந்திரிச்சு வேலை செய்யுங்க. ஏன் உங்களுக்கே ஓட்டு போடுறோம். வேலை செய்ய மாட்றீங்களே! வாயில தான் வடை சுடுறீங்க. வேலையே செய்ய மாட்றீங்களேய்யா! எந்த வேலையும் செய்ய மாட்றீங்க. 4 1/2 வருஷமா உருட்டிட்டு இருக்கீங்க. என்ன உருட்டுறீங்க? ஆ தண்ணி வடிந்துவிடும். 10 சென்டிமீட்டர் விலை வடிந்துவிடும். 20 சென்டிமீட்டர் விலை சரியா எத்தன வேலை முடிச்சிருக்கீங்க? அது 2வது வருஷமே 70% முடிந்தது. ஓ! சரி. 3வது வருஷம். எத்தன பெர்சன்ட் முடிஞ்சது? அது 85% முடிந்தது. 4வது வருஷம். அது முடிஞ்சது அப்டின்னேன். அப்புறம் 5வது வருஷம் திருப்பி இல்ல, இல்ல முடியல. லைட்டா முடியல. டேய்! முடிஞ்சுதா? முடியலையா? உண்மைய சொல்லு. என்னன்னு சொல்லுங்கடா. மக்களுக்கு எப்பயாவது உண்மையாவது சொல்லுங்கடா டேய்! இது முடிஞ்சிருக்கு. இது முடியல. எங்களை நம்பி இருக்காதீங்க. அந்த மழை வந்ததுன்னா திருப்பியும் வந்து ஃப்ளோட்டிங்ல இருக்கும். நீங்க வந்து எப்டி இருந்தாலும் வேளச்சேரி பிரிட்ஜ்ல கார் நிறுத்தி தான் ஆகணும். அதனால எங்களை நம்பி இருக்காதீங்க. திடீர்னு புயல்கள் வந்ததுன்னா, எங்களை நம்பி தண்ணி ஓடிரும் நம்பி இருக்காதீங்க. அப்படின்னு சொல்லலாம். ங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நீங்க வந்து மழைநீர் வடிகாலுக்கெல்லாங்க, சிட்டி ஃபுல்லா கோஆர்டினேஷன் இல்லன்னா, அத அமைக்கவே முடியாதாம்.
ஏன்னா அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்க்கிடெக்ட் பேசிட்டு இருந்தேன். இந்த ட்ராப் பாயிண்ட்டா ஒண்ணு ஒரு பாயிண்ட் இருக்குமா. அந்த அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர் வந்து நார்மலாவே வந்து கூடுற இடமா. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி, எல்லா இடத்துலயும் பண்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன்ல பண்ணா மட்டும் தான் அது சரியா அமையுமா. இங்க ஒவ்வொரு கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா, அவன் தாஜ்மஹால் மாரி ஒருத்தன் கட்டிட்டு இருக்கிறான். ஒருத்தன் குதுப் மினார் மாரி கட்டிட்டு இருக்கான். அவன் அவனுக்கு புடிச்ச மாரி வடிகால் கட்டுறது. அவன் அவன் அடிக்கிற கமிஷனுக்கு ஏத்த மாரி வடிகால் கட்டுறது. அது எங்க வடிகால் அது? சும்மா விட்டுருந்தா கூட தண்ணி போயிருக்கும். இவன் வடிகால் கட்டுறேன்னு சொல்லி அது பூரா கொசு உள்ள நின்னு, தொறந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், கொசு உங்கள அப்படியே தூக்கி அந்த பக்கம் வீசிரும். அப்படிதான் நின்னுட்டுருக்குது நெறைய இடங்கள்ல. அப்ப இதெல்லாம் அதெல்லாம் அடிப்படை இல்லைங்களாங்க. ஏங்க வேற எதுலயோ ஆட்டைய போடுங்கங்க. வழக்கமா ஆட்டை போடுறதெல்லாம் நெறைய இருக்குல்ல. அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டைய போடுங்க. பிரச்சனை இல்ல. ஏங்க இதெல்லாம் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா? அத விட பார்த்தீங்கன்னா, போன தடவ அந்த மழை பெஞ்சது பார்த்தீங்களா? அந்த புயல் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திருவான்மியூர் பாலம். அந்த பாலம் தாங்க அல்டிமேட்டு. அதாவது அந்த பாலம் ஓப்பனிங் வீடியோ ஒண்ணு இருக்கும். அது முடிஞ்சா பாருங்களேன். எல்லா கார்லயும் வருவானுங்க பார்த்தீங்கன்னா. ஒரே இதுதான். க்ளோஸ் அப் என்ன, லாங் என்ன, ஒரு 50 கார்ல வந்து அப்படியே நின்னு, நல்ல வேளை அன்னைக்கு வெயில் அடிச்சது. இவனுக்கு நல்ல நேரம் அன்னைக்கு வெயில் அடிச்சதுன்னு வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தா, என்னடான்னு பார்த்தா, இந்த இந்த கேம் ஒண்ணு இருக்குல்ல. டன் 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 டடன் டன் அது என்னது? இந்த ஒரு பையன் ரயில் மேல தாவி தாவி போடுவான்ல. அந்த மாரி கிடக்குது. அந்த புரோக்கன் பிரிட்ஜ் இருக்கும்ல. அந்த மாரி கிடக்குது. "டேய் எங்கடா பாலம்?" அப்படின்னா, "டேய் ப என்னண்ணா ஏன்பா மழை ஜாஸ்தியா பெஞ்சிருச்சு" அப்படிங்கிறான். "டேய் மழை ஜாஸ்தியா பெஞ்சுனா பாலம் முழுகும்டா. அப்புறம் திருப்பி வந்துரும். டேய் பாலம் தூக்கிட்டு போகாதுடா ஆத்தச்சோடு பாலத்த" அப்படின்னா, அது தம்பி அது அது 55,000 கியூசெக்ஸ்க்கு தான் பாலம் கட்டப்பட்டது. 2,00,000 கியூசெக்ஸ் வந்தா நாங்க என்ன பண்றது? அப்படின்னா, ஏன்டா அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் தான் ஒரு டேம் இருக்குது. அது தொறந்து விட்டா அதோட கொள்ளளவு இதெல்லாம் வர்றது 2,00,000 கியூசெக்ஸு. ஒருத்தன் பொழிச்சும் துப்பி விட்டுருந்தான். கவர்ன்மென்ட் இன்ஜினியர் ஒருத்தர் துப்பி விட்டுருந்தாரு ஆனந்த விகடன்ல. ஏன்டா வந்தா 2,00,000 கியூசெக்ஸ் வருதுன்னு குழந்தைக்கு கூட தெரியும். என்னண்ணா இவனுங்க நெனச்சுட்டானுங்க, திருவண்ணாமலையில எங்க மழை பெய்ய போது? எங்க நம்ப போது? 50,000 என்ன 20,000 தான் வரும். நான் போய் ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்டின்ட்டு. இவனுங்க யோசிக்காதது சம்மந்தமே இல்லாத புயல் அங்க போய் திருவண்ணாமலையில போய் பெஞ்சிருச்சு. அதாவதுங்க கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல முறையா தமிழகம் இவ்வளவு பின்தங்கி இருக்கிறது இந்த ஆட்சியில தான். எந்த ஆட்சியிலயும் இது கிடையாது. இதுக்கு முன்னாடி எந்த திமுக ஆட்சியிலயோ, அதிமுக ஆட்சியிலயோ இது நடந்ததே கிடையாது. 2 பேரும் இருக்கும். அந்த கொள்ளைகள், இந்த திருட்டுகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனா, கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு வர்றப்போ, கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல திமுக சரியா இருந்தங்காட்டிக்கு தான் இன்னைக்கும் அண்ணா பாலம், அண்ணா மேம்பாலம் அப்படியே இருக்கு. நீட்டா இருக்கு. அவங்க கட்டின மெட்ராஸ்ல கட்டின அத்தனை பாலங்களும் ஒரு பிரச்சனையும் இல்லாம நீட்டா இருக்கு. ஆனா, ஆட்சி அதிகாரம் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் டவுன் ஆக கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் பிரச்சனையாக ஆரம்பிச்சுருது. இதெல்லாம் ஒரு அரசு அட்ரஸ் பண்ணணுமா? வேண்டாமா? பொழுதுக்கும் போய் எந்த கொம்பனும் எங்களைய ஆட்ட முடியாது. யாரும் உங்கள ஆட்டல ஐயா. நீங்க தான் ஆட்டிக்கிறீங்க. நாங்கலாம் ஆட்டல. நீங்களே தான் ஆட்டிக்கிறீங்க. நாங்க என்ன பண்ணோம்? நாங்க வேடிக்கை பார்க்குறோம். அவ்வளோதான். அப்ப இப்படி நாம இப்ப நாகரீகமா கருத்து வைக்கிறோமா? நம்மளையும் போட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முடியாது இவனுங்கனால எதிர்க்கறக்கு. "நீ மலம் தின்னையா? எத தின்ன நீ? வேசியா நீ?" அப்படிங்கிறது. ஏன்னா, அத தவிர வேற எதுவும் பேச முடியாது இல்லையா? கருத்து நம்ம பேசுறோம். திருப்பி நாகரீகமா ஒண்ணு பேசலாம். நாகரீகமா தான் நமக்கு பேச தெரியாதே. நமக்கு தான் பாயிண்ட் இல்லையே. நாகரீகமா பேசு. எல்லாம் பேசு. வா, இங்க வா. திட்டங்கள் பேசு. என்ன பிரச்சனைன்னு பேசு. நாகரீகமா பேசு. அப்போ இதுதான் பிரச்சனை டிராவிட். ஐ ஹோப் இதெல்லாம் மாறும்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் உங்கள எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஹை சொல்லணும்னு தான் இங்க வந்தேன். ஸோ ரொம்ப நன்றி. அண்டு எல்லா நண்பர்களுக்கும் திருப்பியும் சொல்றேன். இந்த அரசியல் ஆட்டம்ங்கிறது மிகப்பெரிய சதுரங்க ஆட்டம். பல்லாயிரம் கோடிகள் புழங்குகிற உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சூதாட்டம் தான் இந்த அரசியல் ஆட்டம். இதோட வாலும் தலையும் உங்களுக்கு எப்பவுமே தெரியாது. சின்ன பசங்க நடுவுல போய் சிக்கிக்காதீங்க. எவனாவது சிக்கிறன்னா, நிர்வாகின்னு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, துண்ட போட்டு சுத்திட்டு இருப்பான். அவன வந்து கவுண்டர் எட்டி உதைக்கிற மாரி ஒரு எட்டி உதைச்சு விடுங்க. "டேய் நீ முன்னாடி போ. போ போ போய் குரல் குடு" அப்படின்னு அவன போஸ் போட வச்சு, அவன ஜெயிலுக்குள்ள அனுப்புங்க. ஏன்னா, அதுக்கு தான் அவன் துண்ட போட்டு சுத்திட்டு இருக்கான். அவனுங்க முதல்ல உள்ள போகட்டும். அதுக்கப்புறம் நீங்க போய்க்கங்க. அது கூட பிரச்சனை இல்ல. ஆனா, நீங்க ஃபர்ஸ்ட்டு போயிறாதீங்க. எவன்லாம் வந்து துண்ட போட்டு அப்படி கிராஸா போவானுங்க பாருங்க. சும்மா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தளபதி, தலைவர் அது தாக
இன்றைக்கு வந்து அன்னதானம் வழங்கப்படுகிறது அப்படின்னா, அன்னதானம்னு சொல்றீங்க, எங்கடா அன்னத்த காணோம் அப்படின்னா, அன்னம் பின்னாடி வரும். ஆனா வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு இப்ப நான் போஸ்டர் ஒட்டுறேன். அப்படின்ட்டு ஒரு 4, 5 பாட்டி சுத்திட்டு இருக்கானுங்க. அவன நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். அவனுங்களெல்லாம் முன்னாடி தள்ளி விட்டுருங்க. சார், நீங்க தான் சார் பெரிய தொண்டன் நீங்க. பெரிய தியாகி நீங்க. சார் அரெஸ்ட் ஆனா உங்களுக்கு பதவி இன்னும் உயர்வு வரும் சார்ன்னு தள்ளி விட்டுருங்க. சின்ன பசங்க போய் மாட்டிக்காதீங்க. ஸோ நன்றி நண்பர்களே. நன்றி. நன்றி. தேங்க் யூ ஆல். நன்றி. ரொம்ப நன்றி ப்ரோ. அடிக்கடி வந்து ம். ஸ்பேஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா. நன்றி நல்லா பிரசாந்த் இருந்துச்சு. சார். நன்றி, நன்றி நன்றி நண்பா. பிரசாந்த் சார். நன் அ நன் நன்றி சார் சார். இப்ப நன்றி சார். என் பேர் ஐவண்ணன். நான் நீங்க சார் பேசுனதுல யா சார். கொஞ்சம் தொடர்ச்சி தான் அத பேச போறேன். ஆக்சுவலா இந்த யா சார். கவர்ன்மெண்ட் ஆட்சிக்கு வந்த பிறகு, இந்த டிஎம்கே கவர்ன்மெண்ட் வந்த பிறகு, இமிடியேட்டா வந்து சென்னையில இருக்கக்கூடிய வெள்ளம் தொடர்பா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இறையன்பு சார் இருந்தாங்கல்ல, சீஃப் செக்ரட்டரி. அவங்களோட அண்ணன் வந்து திருப்புகழ் ஐஏஎஸ். அவங்க தலைமையில வந்து ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி வந்து பெரிய சிஇ லெவல்ல இருக்கக்கூடிய சீஃப் என்ஜினியர் பிடபிள்யூடி, திருப்புகழ் ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஃப்ரம் டெல்லி. அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான். சிறையன்பு சாரோட அண்ணன். இவங்களையெல்லாம் வச்சு ஒரு பெரிய கமிட்டி எல்லாம் போட்டு பெரிய அளவில் பண்ணாங்க. அதே மாதிரி எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்க்கு வந்து ரகுராம் ராஜன் சார் ஆர்பிஐ கவர்னராக இருந்தவர், அவங்கள வச்சு அந்த மாதிரி நிறைய கமிட்டி போட்டாங்க. நமக்கு இப்போ ஏன்னா நம்ம மெமரி வந்து ரொம்ப ஷார்ட்டு, நம்ம எல்லாம் மறந்துடுறோம். இவங்க அதை ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. இந்த கமிட்டி எல்லாம் என்ன ரிப்போர்ட் கொடுத்தது, இவங்க இத்தனை கோடி இவங்க செலவு பண்ணாங்க. நம்ம கேட்குற கேள்வி அந்த பாயிண்டடாக தான் கேட்குறோம். என்ன இப்போ திருப்புகழ் சார் ஐஏஎஸ் கமிட்டி நீங்கள் சொன்னீங்கல்ல, லிங்கிங் வந்து ஒரு ஒரு கவுன்சிலருக்கு வந்து இவர் இப்படி பண்ணுறாரு, ஒரு இவர் வந்து ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுறாரு, இன்னொருத்தர்னா கோஆர்டினேஷனுக்காக தான் திருப்புகழ் ஐஏஎஸ்ஆர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. சிஇ சீஃப் என்ஜினியர் பிடபிள்யூலாம் அதில் இருந்தாங்க, கமிட்டி மெம்பர்ஸ் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களோட ரிப்போர்ட் என்ன, இவங்க எந்த அளவில் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு இதுவும் கிடையாது. கோஆர்டினேஷனுக்காக தான் அவங்க அந்த கமிட்டியை போட்டாங்க. இன்னமும் வந்து வெள்ளம் வந்து நிற்குது, தண்ணி நிற்குது, எங்கன்னா 98, 96 இதெல்லாம் வந்து நான்சென்ஸ், அட்டர் நான்சென்ஸ். இதில் என்னன்னா கமிஷன் அடிச்சுட்டு போனது தான் மெயின் ப்ராப்ளம். என்ன கமிஷன் அடிச்சுட்டு போகிறது தான் இவங்களோட வேலை. இந்த விஷயத்த நம்ம பாயிண்டடாக கேட்கலாம். அது வந்து நம்மளோட பார்ட்டி வந்து அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கலாம். அதே மாதிரி ரகுராம் ராஜன் சார் வந்தார், பெரிய அவரெல்லாம் வந்து எக்கனாமிஸ்ட் என்ன சஜஷன் கொடுத்தாரு. கொடுத்ததுக்கப்புறம் எதுக்கு இவங்க 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க, என்ன அவரோட ரிப்போர்ட் என்ன, அது பேஸ் பண்ணி என்னென்ன ரிஃபார்ம்ஸ் இவங்க கொண்டு வந்தாங்க, ஒன்றுமே கிடையாது. நத்திங் இஸ் கிளியர். தே ஆர் நாட் ரெடி டு கிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஃபாரின் டூர் மாதிரி போனாங்க. என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க? ஆர் தே ஆர் ரெடி டு கிவ் அண்ட் ஒயிட் பேப்பர் அண்ட் ஆல் திஸ் இஷ்யூஸ்? என்ன நான் கேட்ட 3 பாயிண்ட்டுமே சொல்கிறேன். இவங்க வந்து ஏதோ வந்தோம், அன்னன்னைக்கு என்னமோ ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம், பெண்கள் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, இலவச பஸ் போட்டு பேரை மட்டும். இப்போ அம்மா திட்டம்னு முன்னாடி இருந்தது ஏடிஎம்கே காலத்தில், அதுக்கு பேர் மக்களோட இப்போ வந்து மக்களோட ஸ்டாலின்னு பேரை மட்டும்தான் மாற்றிருக்காங்க. ஏன்னா நான் கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆனதுனால சொல்கிறேன். நான் வந்து 25 இயர்ஸாக இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்து க்ளோஸ்லி அப்சர்வ்டு. என்ன இவங்க என்ன பண்ணாங்க, என்னென்ன ஏமாத்துறதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனா நான் பார்த்ததுனால தான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஒன் பார்ட். இப்போ நம்ம பார்ட்டி, நான் பார்ட்டியில் ஜாயின் பண்ணி ஒரு சாதாரண உறுப்பினராக இருக்கிறதுனால என்னோட கன்சர்ன் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு இந்த பார்ட்டு குறைகளை சொல்கிறதுனால இம்மீடியட் சொல்யூஷன் நமக்கு கிடைக்குமா என்னங்கிறதுல, பட் பப்ளிக் வந்து நம்ம சைடு கொண்டு வரதுக்கு அதை பயன்படுத்தலாம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னா, நம்மளோட யூத் இஸ் இந்த பெரிய பவர். இந்த யூத் பவர் தான் நம்மளோட டிவிகேயோட பெரிய பவராக நான் நினைக்கிறேன். அந்த பவரில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்து ஓட்டு சேர்த்துக்குங்க, தவறாமல் ஓட்டு சேர்த்துக்குவாங்க. ஏன்னா நான் திரும்ப ரிப்பீட், இதில் எப்படியெல்லாம் கேம் விளையாடுவாங்க. நான் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே எலெக்ஷன்லேயே இருந்தேன். டெப்டி தாசில்தார் எலெக்ஷன், ஏஇஆர்ஓ, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் ரோல் ப்ளே பண்ணனால சொல்கிறேன். எலக்ட்ரல் ரோல் ப்ரிப்பரேஷன்லேயும் நான் இருந்ததுனால சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நம்ம ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி, ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த பிஎல்ஓட கூட வருவாங்க. இந்த பிஎல்ஓஸ் எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் வரணும், ஆனால் டீச்சர்ஸ் வரமாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வேலையை குறைக்கிறதுக்காக அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கட்சிக்காரங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. எந்த கட்சிக்காரங்கள்ட்ட கொடுப்பாங்கன்னா, ரூலிங் பார்ட்டியாக இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேப்பர்ஸே முக்கால்வாசி அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் கொடுத்து வாங்கிட்டு, மற்றவங்களெல்லாம் எப்படியெல்லாம் டிலீட் பண்ண முடியும், அதே மாதிரி டபுள் என்ட்ரிலாம் நீக்க மாட்டாங்க.
இதில் நம்ம ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்கணும். இந்த எஸ்ஐஆர் பார்ட்டில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம பேர் சேர்ந்துருச்சா நம்ம போய் அதே மாதிரி ஆன்லைன் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு ஆன்லைனில் கட்டாயமாக போடுங்க. ஒரு ஆஃப்லைனில் போட்டால் கூட திரும்ப டபுளாக கூட ஆன்லைன்லேயும் போடுங்க. நம்மளோட ஆதார் கொடுத்தோன்னா ஒரு என்ட்ரி தான் ஆகும். ஆதார் லிங்கிங் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஒன்று தான் இருக்கும். 2லாம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அது எக்ஸப்ஷனல் கேசஸ் 1 or 2 ஆட் கேசஸ் நடக்கலாம். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பேருங்களை இந்த ஒரு 10-15 நாளில் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இது ஒன்றில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நம்ம பேர் எல்லாம் ஓட்டர் லிஸ்ட்டில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் த பாயிண்ட் ஐ வாண்டட் டு மேக். தேங்க்யூ வெரி மச். ஓவர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி ப்ரோ. நான் மறக்காம அதான் நான் அவங்கவுங்க ஏரியால தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஊர்ல பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க, பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க, ஒருத்தரையும் விடக்கூடாதுண்ணா. இந்த வாட்டி இந்த சான்ஸை விட்டோம்னா இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி ரொம்ப 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 கஷ்டமாயிடும். இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் டூ ஆர் டைன்ற மாதிரி தான். இந்த வாட்டியே நம்ம விட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சு. மொத்தமா தமிழ்நாடுன்ற இதே வந்துட்டு தரமட்டமா ஆக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப 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 மோசமான ஒண்ணு. நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பார்த்துட்டே நாளுக்கு நாள் குற்றங்கள் வந்து குறையணுங்க. நாளுக்கு நாள் குற்றங்கள் குறையணும். நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே போயிருக்கு. இது தெரியுது வந்து இவ்வளவு விஷயங்கள் வருதுங்க. அப்ப தெரியாதது எத்தனை விஷயம். எத்தனை பேர் வந்துட்டு நம்மளை பத்தி வெளியில வந்து ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு அசிங்கமா போயிடும் அப்படின்னு யோசிக்கிறோம் தாங்க இந்த மெஜாரிட்டி ஜாஸ்தி. இப்போ நம்ம இதெல்லாம் வந்துட்டு சீரியஸா வந்துட்டு ஒர்க் பண்ணணும். சீரியஸா வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து இந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க வந்து கட்டமைப்பு அமைக்கிறாங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு விடியல் வந்துட்டு கொண்டு வரணும். ஏங்க இந்த மண்ணில் தாங்க பிறந்தாரு அவரு இப்பதானுங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு கட்சி. அதுக்குள்ள இப்படி அவருக்கு வந்துட்டு போடுறீங்க கேட்டேன். அதுக்குள்ள கொஞ்சம் கூட இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் நம்ம எல்லாம் காமன் மேன். நம்மள பேசுறவங்க வந்து இவங்க நம்மளே வந்து உள்ள வைக்குவாங்கன்னா இவங்களுக்கு எதுக்குங்க அந்த பவர் நம்ம கொடுக்கணும்? தூக்கணுங்க. இனிமே இவங்கன்றது இனிமே இது வந்து ஒரு பாடமா இருக்கணும். இனிமே எந்த குடும்பத்துல இருந்தும் அவங்க இல்லைன்னா அப்பா இல்லைன்னா அவனுக்கு பிறந்த புள்ள, அவனுக்கு பிறந்த எல்லாம் திருப்பி அவனுக்கு பிறந்த அப்படியே இந்த இதெல்லாம் உடைக்கணுங்க. போதுங்க, இவங்கள ஆண்ட் அவுட்டுக்கு போதும். பாரதி ப்ரோ, சாரி, நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னா, நீங்க இந்த கட்சியில ஏதாச்சும் உறுப்பினரா இருக்கிறீங்களா? இல்லைன்னா நான் வந்து மெம்பரா தான் இருக்கிறேன் ப்ரோ. நான் மெம்பரா மட்டும்தான் இருக்கேன். எதுலையுமே இது ஆகல. ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்றது கேரளால. ஸோ அதுதாங்க இந்த நம்ம நாட்டை விட்டுட்டு வேற ஸ்டேட்ல போயிட்டு நம்ம வந்து இது பண்றோம்னாக்கா அப்புறம் என்னங்க இது? அதனால தாங்க இங்க வந்து இருக்கிறோம், வேலைக்காக இங்க இருக்கிறோம். ஃபேமிலி பெங்களூர்ல இருக்குது. நான் ஏன் இவ்வளவு பர்சனலெல்லாம் ஷேர் பண்றேன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேங்க. இப்போ நீங்க இத்தனை பேர்ல எல்லாருமே அவங்கவுங்க தமிழ்நாட்டுல இருக்கிறீங்க. நான் எங்கெங்க இருக்கிறேன்? என்னோட அடையாளம் எங்கங்க? அப்போ நான் ஏங்க வெளியில போய் பாருங்க, வேலைக்காக போறாங்க, வேலைக்காக எங்க வேணா போட்டுருங்க, அது அவங்களுடைய இதுங்க. அது மேட்ரு கிடையாது. நீ தமிழ்நாட்டுல வெறும் இடத்த வச்சுட்டு இத்தனை வருஷம் ஒரு வீடு கூட எங்களால கட்ட முடியலங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு சின்ன அந்த ஏரியால இருக்கிற வார்டு கவுன்சிலர் இருந்து எல்லாருமே ரவுடி பசங்களா இருந்தா என்னங்க பண்ண முடியாங்க?